ராஜா சார் கிட்டயும் நிறைய சாங் கோரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு படத்துல அவரோட படத்துல இது விடுதலை எல்லாத்துலயுமே நம்ம பேக்கிங் எல்லாம் பாடியிருக்கோம். அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ரீசெண்டா அவரோட லைவ் ஷோஸ்ல பாடுறதுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. செண்பகராஜ் வந்து அவரோட ரொம்ப வருஷமா அசோசியேட்டட். அவர் வந்து ஹீஸ் அ சிங்கர் ஃபார் ராஜா சாரோட கான்சர்ட்ஸ்ல. ஆமா, லைவ்ல. நான் வந்து ரீசெண்டா என்னை வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ ஃபியூ ஷோஸ்க்கு நானும் போய் ஐ ஹேட் த blessing. இது ரெக்கார்டிங்க்கு போகும்போது சார் இருந்திருக்காரா? ஆமா, இருந்திருக்காரு. அவர் வந்து கான்சர்ட்ஸ்க்கும் ரெக்கார்டிங்க்கும் எப்படி இருக்கும்? சார் பொறுத்த வரைக்கும், ராஜா சார் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங்லயும் அவர் எப்பவுமே வந்து மியூசிக்னு வரும்போது ஹி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ். இதுதான் வரணும், இதுதான் எனக்கு வேணுங்கிறதுல அவர் ரொம்ப. அஃப்கோர்ஸ் வாசு அண்ணான்னு அவரோட அசிஸ்டன்ட், அவர் தான் எங்களுக்கு சாங் சொல்லி தரதா இருக்கட்டும், எங்களை கைட் பண்றது அவர் தான். பட் ஃபைனலா அதை கேட்டுட்டு இது ஓகேவா இல்லையான்னு சொல்றது ராஜா சார் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் சம்டைம்ஸ் கரெக்ட் பண்ணுவாரு. சில நாள் வந்து திரும்பவும் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்போம், இல்ல எங்களுக்கு இந்த இடம் சரியா இல்ல வேர்டு வேற மாத்தணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிட்டு அந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். ஸோ ராஜா சார் பொறுத்த வரைக்கும் அதான், எவ்ரி இன்ச் அண்ட் டீடைல் வந்து அவருக்கு சரியா பர்ஃபெக்டா இருக்கணும் அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும். கான்சர்ட் வரும்போது இட்ஸ் அகெயின் அ டிஃப்ரெண்ட். அதுவும் அதே மாதிரி தான். பிகாஸ் இப்ப இருக்கிற சினாரியோல லைவ் கான்சர்ட் பண்றது ராஜா சார் மட்டும்தான், வித் so many orchestra and with full musicians oda. So adukku nanga we'll have rehearsals, 2 or 3 rehearsals before every show, and set list மாறிட்டே இருக்கும். and அன்னைக்கு மத்தியானம் தான் வரும், நாங்க யார் எந்த பாட்டு பாட போறோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு எக்ஸாம் மாதிரி தான், ப்ரிப்பேர்டா இருக்கணும். அண்ட் பேக்கிங்கும் பாடுவோம். ஸோ எல்லா சாங்குக்கான பேக்கிங் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.